இன்னைக்கு நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ மட்டும் தான் வரக்கூடிய ஒரு அசத்தலான புதிய நிரந்தர அரசு வேலைய பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க மினிமம் 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேல டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சாலும் ஜாப்க்கு எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 50,000 வரைக்கும் குடுக்காங்க. அதுபோக எக்ஸ்ட்ரா அலவன்ஸஸ் உண்டு. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் எல்லா விமென்ஸுக்கும் வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. ஃபுல்லா ஃப்ரீ தான். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு ஆன்லைன் மூலமா மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னா, சிஎஸ்ஐஆர்ல இருந்து வந்திருக்கு. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்திருக்குன்னா, டிசம்பர் மாசம் 30ஆம் தேதி வந்திருக்கு. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி என்னைக்குன்னா, ஜனவரி மாசம் 31ஆம் தேதிக்குள்ள நம்ம அப்ளை பண்ற மாரி இருக்கும். அது ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. இதுல வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் 2 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்க்கு 1 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 1 வேகன்சி இருக்குது. இது அன்ரிசர்வ்ட் அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் பொறுத்தவரைக்கும் 27 வயசு வரைக்கும் நீங்க வந்து மேக்ஸிமம் ஏஜ் சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்தவரைக்கும் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்ல 25,500 வந்து 81,000 வரைக்கும் குடுக்காங்க. அப்ராக்ஸிமேட்டா உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி அதாவது உங்களோட எல்லா அலவன்ஸும் சேர்த்து ஃபர்ஸ்ட் மந்த்தே உங்களுக்கு 52,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் மினிமம் நீங்க 12த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக நீங்க வந்து ஸ்டெனோகிராஃபில வந்து ப்ரொஃபிஷியன்சி இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தாவே நீங்க எலிஜிபிள் தான். இந்த ஜாப்க்கான மோட் ஆஃப் செலக்ஷன பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் வைக்கிறாங்க. அதாவது நமக்கு வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு ரிட்டன் எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோனா 200 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்த டைம் எவ்வளோனா 2 ஹவர்ஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லியிருக்காங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மொத்தமா இது எல்லாமே இருக்கும். இந்த எக்ஸாம் அடிப்படையா வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. அது போக இதுல வந்து சிலபஸும் குடுத்துருக்காங்க. என்னென்ன சிலபஸ் வந்து வரும் எல்லாமே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அது போக நீங்க ஆன்லைன்ல வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிற மெத்தடையும் இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. அதையும் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜனவரி மாசம் 31ஆம் தேதி சாயந்திரம் 6 மணிக்குள்ள அப்ளை பண்ற மாரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கீழ குடுத்துருக்கேன். நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, வுமன் கேண்டிடேட்ஸ் இவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. அத தவிர மத்த எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் ₹500 வந்து எக்ஸாம் ஃபீஸா குடுத்துருக்காங்க. அது போக எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் கீழ சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணிங்கிறத சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்ஸ்.